Hello 10th standard children. இந்த வீடியோல வந்து நம்ம 10th science first midterm test சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல நடந்த கம்பல்சரி क्वेश्चनோட சொல்யூஷன் பார்க்கலாம். ரெண்டு क्वेश्चन கம்பல்சரியா கேட்டிருந்தாங்க. ஒன்னு 2 மார்க், இன்னொன்னு வந்து 4 மார்க் சம். क्वेश्चन நம்பர் 15 வந்து 2 மார்க் சம். क्वेश्चन நம்பர் 20 வந்து 4 மார்க் சம். 15th சம் வந்து நிறைய பேர் நல்லா போட்டுருந்தீங்க. 20th சம் வந்து கொஞ்சம் சொல்யூஷன் தப்பாக இருந்தது. இப்போவே கற்றுக்கோங்க கம்பல்சரி சம்மெல்லாம், அப்போ தான் டாப்பர்ஸ்க்கெல்லாம் ஃபுல் சென்டம் மார்க் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஈஸி சம்மை பார்த்துடலாம். கேல்குலேட் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன் 27 கிராம் ஆஃப் அலுமினியம். அது வந்து 2 மார்க் கொஸ்டினில் கம்பல்சரியாக வந்திருந்தது. அடுத்தது வந்து கேல்குலேட் த நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல்ஸ் ப்ரெசன்ட் இன் 1 drop ஆஃப் வாட்டர் விச் வேஸ் 0.18 கிராம். இது வந்து 4 மார்க் கொஸ்டினில் வந்தது. இப்போ இந்த ரெண்டு கொஸ்டினுக்கும் சொல்யூஷன் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 15, கேல்குலேட் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன் 27 கிராம் ஆஃப் அலுமினியம். இது தெரியணுன்னா நீங்கள் முதல்ல அட்டாமிக் மாஸ் ஆஃப் அலுமினியம், இந்த லெசனில் நிறையா சம்மோட நிறையா கொஸ்டினுக்கு வந்து ஒரு அந்த குறிப்பிட்ட எலிமெண்ட்டோட அட்டாமிக் மாஸ் தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த சம்மில் வந்து அலுமினியமோட அட்டாமிக் மாஸ் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. அது நீங்களே தான் மனப்பாடமாக வச்சுருக்கணும். தே ஒன்ட் கிவ் இன் கொஸ்டின் பேப்பர். அட்டாமிக் மாஸ் ஆஃப் அலுமினியம் வந்து 27. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் வேணும்னா ஃபார்முலா வந்து மாஸ் டிவைடட் பை அட்டாமிக் மாஸ். அவங்க எவ்வளோ மாஸ் கொடுத்துருக்காங்க, 27 கிராம்னு கொடுத்துருக்காங்க. அந்த 27 அட்டாமிக் மாஸ் ஆஃப் அலுமினியமால் நம்ம என்ன பண்ணோம், டிவைட் பண்ணோம். அப்போ 27 பை 27, அப்போது 1 வருது ஆன்சரு. 1 மோல். இதுதான் வந்து ஷார்ட் சம்மோட ஆன்சரு. இது வந்து நிறைய பேர் நல்லா போட்டிருந்தீங்க. அடுத்தது வந்து பெரிய சம்மு, 4 மார்க் சம்மு. இப்போ அதே கொஸ்டின் பேப்பரில் 4 மார்க் சம்மாக வந்த கொஸ்டின் பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் வந்து ரெண்டு ஸ்டெப்பு 3 ஸ்டெப் இருக்குது இந்த சம்மில். இப்போத்துலேருந்தே நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த புக் எக்ஸாம்பிள், புக் பேக் சம்ஸ் எல்லாம் இந்த லெசன்லேருந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் வருது. இப்போ என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்லன்னு பார்த்தீங்கன்னா, கேல்குலேட் த நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல்ஸ் ப்ரெசன்ட் இன் 1 drop ஆஃப் வாட்டர் விச் வேஸ் 0.18 கிராம். இப்போ இது தெரியணுன்னா நீங்கள் முதல்ல என்ன பண்ணியிருக்கணும், இந்த சம்மில் வந்து அந்த சம்மில் வந்து அட்டாமிக் மாஸ் ஆஃப் அலுமினியம் 27 ஞாபகம் வச்சுக்கணும் சொன்ன மாதிரி, இந்த சம்மில் வந்து மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஞாபகம் வச்சுருக்கணும், அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்சிஜனும் ஞாபகம் வச்சுருக்கணும், அவகாட்ரோ நம்பரும் ஞாபகம் வச்சுருக்கணும். அப்போ தான் வந்து இந்த சம்முக்கு வந்து நம்ம சொல்யூஷன் போட முடியும். அவகாட்ரோ நம்பர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 மார்க்கில் கூட உங்களுக்கு வரலாம். நிறையா போட்டித் தேர்வுகளில் கூட இந்த அவகாட்ரோ நம்பர் வேல்யூ எவ்வளோன்னு கேட்பாங்க. நீங்களே தான் ஞாபகம் வச்சுருக்கணும். அதோட வேல்யூ வந்து 6.023 × 10⁻23. அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து 1, அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் வந்து 16. இப்போது நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவகாட்ரோ நம்பர் இன்டூ கிவன் மாஸ் டிவைடட் பை கிராம் மாலிகுலர் மாஸ். இப்போ நம்ம முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும், அப்போது வாட்டரோட கிராம் மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன கேட்குறாங்க, நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல்ஸ் கேட்டிருக்காங்க, அதை வந்து போடணும். முதல்ல வந்து கிராம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் வாட்டர் வந்து எவ்வளோ, வாட்டரோட ஃபார்முலா வந்து உனக்கு என்னது, H2O. 2 ஹைட்ரஜன் இருக்குது, அந்த ஹெச் வந்து 1ன்றதுனால 2 × 1 போட்டோம். ப்ளஸ் ஆக்சிஜனோட அட்டாமிக் மாஸ் வந்து 16. அப்போ 2 × 1 + 16 18 கிராம். கிராம் மாலிகுலர்னு கேட்டிருக்கிறதுனால நீங்கள் என்ன போடுறீங்க, கிராம்னு தான் போடுறீங்க, அதை 18 கிராம். இப்போ இந்த பாதி ஸ்டெப்பு முடிஞ்சிடுச்சு இந்த சம்மில். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, எவ்வளோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ்னு கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து அவகாட்ரோ நம்பர் இன்டூ அவங்க எவ்வளோ மாஸ் கொடுத்துருக்காங்களோ அதை போடணும், டிவைடட் பை கிராம் மாலிகுலர் மாஸ். அவகாட்ரோ நம்பர் வந்து நீங்கள் ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் சரி, இல்லை படிக்கலைன்னா இப்போ படிச்சிருங்க. நிறையா சம்ஸில் இந்த அவகாட்ரோ நம்பர் வந்து நீ அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். 6.023 × 10⁻23. இந்த அவங்க கொடுத்தது வந்து 0.18 கிராம்னு கொடுத்துருக்காங்க. நான் அதை வந்து எப்படி போட்டுடுறேன், உங்களுக்கு 18/100ன்னு போடுறேன். நீ 0.18 போட்டாலும் கரெக்டாக தான் போடுவீங்க. ஆனால் அந்த பாயிண்ட் வரதுனால சில பேர் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இதை வந்து நான் என்ன பண்ணிட்டேன், 18/100ன்னு மாற்றிக்கிட்டேன். 0.18 கிராம் 6.023 × 10⁻23 வந்து அவகாட்ரோ நம்பர் இன்டூ 18/100 டிவைடட் பை கிராம் மாலிகுலர் மாஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்க, 18ன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க. அந்த 18 போடுறோம். அப்போ என்ன ஆகுது, இந்த 18ம் இந்த 18ம் கேன்சல் ஆகிடுது.
இந்த 18 கேன்சல் ஆகிட்டு அப்புறம் இங்கே வந்து 100 வந்து என்னது 10 to the power of 23னா என்ன போடுவீங்க நீங்கள் 1 போட்டு 23 0 போடுவீங்க. இப்போ இங்கே கீழே வேறு 2 0 அதில் கேன்சல் ஆகிடுறதுனால 10 to the power of 21. அப்போ 6.023 into 10 to the power of 21. இதுதான் வந்து ஆன்சர். புரியலன்னா இன்னொரு வாட்டி சொல்லித்தரேங்க கவனிங்க. என்ன போடுறோம் நம்ம அவங்க கொடுத்துருக்க கிவன் மாஸ் அவகாட்ரோ நம்பர் இன்ட்டு கிவன் மாஸ் டிவைடட் பை அவகாட்ரோ நம்பர் வந்து எவ்வளோ நம்மளுக்கு 6.023 இன்ட்டு 10 to the power of 23 இன்ட்டு அவங்க கொடுத்துருக்க மாஸ் வந்து எவ்வளோ 0.18. இப்படியே கூட போட தெரியுன்றவங்க அப்படியே கூட போடலாம். நான் வந்து அந்த முன்னாடி ஸ்டெப்பில் வந்து என்ன போட்டிருக்கேன் அது 18/100 போட்டேன். 0.18 போட்டால் கூட அதே ஆன்சர் தான் வரப்போகுது. டிவைடட் பை கிராம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் வாட்டர் எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருந்தீங்க 18 கண்டுபிடிச்சி வச்சுருந்தீங்க. அப்போ இது என்ன ஆகுது உங்களுக்கு இந்த 18 கட் ஆகிடுது. இது வந்து 0.01 அப்போ என்ன ஆகுது 6.023 into 10 to the power of 23 into 1/100 அப்படி போட்டுக்கிட்டேன்னா என்ன ஆகிடும் இந்த 23ல் வந்து இந்த 2 இது கட் ஆகிட்டு 21. அப்போது 6.023 into 10 to the power of 21. இதுதான் வந்து ஆன்சர். வெரி இம்பார்ட்டன்ட் சம். நிறையா பப்ளிக் எக்ஸாமில் வந்து உங்களுக்கு இது வந்து கம்பல்சரி சம்மாக வந்திருக்கு. நல்லா போட்டு பாருங்கள். இந்த சம்மில் வந்து இந்த லெசனில் மீதி சம்ஸும் மெயினாக புக் எக்ஸாம்பிள் சம்ஸும் நிறையா போட்டு பாருங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து வேறு இம்பார்ட்டன்ட் சம்ஸ்னாலும் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இந்த மாதிரி கல்வி சம்மந்தமான வீடியோஸ்லாம் வேணும்னா ராஜி எஜுகேஷன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.